ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் வந்தார். துஷார் வந்தவுடனே பழைய அரோரா வந்துட்டாங்க. இத்தனை நாள் மனசுக்குள்ளே தேக்கி வச்சிருந்த ஆசைகள் அனைத்தும் துஷார் மீது கொட்டி அவன் பாருங்க, அவன் உண்மையாலுமே வந்து வெக்கம் கட்டவன் மானம் கட்டவன் தான் போல. விக்கல்ஸ் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போயிருப்ப, உன் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க நீ என்னெல்லாம் பண்ண, என்னெல்லாம் பேசுன, நீ அங்கே மறுபடியும் போய் நீ என்ன பண்ணக்கூடாதுன்றத உங்கள் வீட்டில் உனக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்களா இல்லையா? அரோரா வயதில் பெரிய பொண்ணு, சரி ஓகே, அது கூட பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். மறுபடியும் வந்து நீ அதையே இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன? இது வந்து ஒரு டைட்டில் வின்னருக்கு அழகா. நீங்கள் நேச்சுரலாக மக்கள் மத்தியில் நீங்கள் அவங்கள விளையாட விட்டு மக்கள் ஓட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஜெயிக்க வைங்க சார், யாரும் கேட்க போகிறது கிடையாது. இப்படி ஜெயிக்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்னுடைய நம்பரை முடக்கி சுவிட்ச் ஆஃப்னு நீங்கள் வர வச்சுட்டு இன்னமும் அதை சரி பண்ணலை. இப்போது சரி இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னா அது எப்படி குறிப்பிட்டு திவ்யாவுடைய நம்பர் மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகும்? மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி கால் போகுது? இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்டு சரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, திவ்யாவுக்கு கால் போகலை, மற்றவங்களோட நம்பரையும் நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கணும்ல. இதை நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும், இதை நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் மற்றவர்களுக்கும் ஓட்டு வராமல் நீங்கள் வந்து அதை தடை செய்யணும்ல. நீங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, சரி பண்ணுறீங்க. அந்த 3 நாளில் மற்றவர்களுக்கெல்லாம் ஓட்டு வந்திருக்கும், 3 நாள் ஓட்டு வந்து திவ்யாவுக்கு வந்திருக்காது. அப்போ இங்கே யாருக்கு நட்டம்? யாருக்கு நட்டம்? நம்ம ஓப்பனாக நம்ம ஓப்பனாக கால் பண்ணுறோம். நம்ம வந்து பொய் சொல்ல, நான் மறுபடியும் திவ்யாவுடைய நம்பர் நான் பொய் சொல்கிறேன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 7835073324 இது வந்து திவ்யாவுடைய ஓட்டிங் நம்பர். நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் பாருங்க. ட்ரூ காலரில் வருது பிபி திவ்யா கணேஷ். ஸ்விட்ச் ஆஃப். இதுக்கு பேர் என்ன தெரியுமா சார்? எச்சத்தனம் சார். கேவலமான சம்பவம், கேவலமான விஷயம். ஒரு போட்டியை நியாயமாக நடத்த முடியாட்டி நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு ஷோ வைக்கிறீங்க? எதுக்காக இப்படி? நீங்கள் யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த திட்டம்? திவ்யா கணேஷும் உங்கள் சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களும் இந்த ஷோக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க, டாஸ்க் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டு ஃபினாலேயில் கடைசி வரைக்கும் ஒரு பெண் கண்டஸ்டண்டாக நின்றுருக்காங்க. கார் டாஸ்கில் அவ்வளோ சம்பவங்கள் நடந்தும் அங்கே வந்து போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணு வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் நியாயமாக அவங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை நீங்கள் தடுக்கிறதுக்கான ஒரு செயலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மக்களாகிய நீங்கள் இதை நல்லா பாருங்கள். சேனல் பண்ணக்கூடிய விஷயம் இது கரெக்டா? எந்த அளவுக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து முடக்க முடியுமோ, அதாவது ஒரு மீடியா நினச்சா ஒருத்தரை உருவாக்கவும் முடியும், ஒருத்தரை அழிக்கவும் முடியும். சரிங்களா? பார்வதி கமருதனுக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தீங்க, அதுக்கு வந்து காரணம் அவர்கள் செய்த வினை. அவங்க தப்பு பண்ணாங்க, அந்த தப்புக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமருதனை நான் வர வைப்பேன், பார்வதியை வர வைக்க மாட்டேன்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. வர வச்சா 2 பேரையும் வர வைக்கணும், இல்லைனா 2 பேருமே வர வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இந்த சீசனில் மட்டும் ரெட் கார்டு கொடுத்த நபர்களை நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களாச்சும் தவறு செய்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனாங்க. யார்? கமருதனும் பார்வதியும். பிரதீப் ஆண்டனி எந்த தப்பும் செய்யாமல் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. முழுக்க ஒரு ஹோஸ்டினுடைய வெஞ்சன்ஸ் காரணமாக அவருக்கு ரெட் கார்டு கிடைச்சது. இன்னைய வரைக்கும் அது வந்து தப்புன்றது உங்களுக்கு தெரியும், அது பொய் குற்றச்சாட்டுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரெட் கார்டை நீங்கள் ரிவோக் பண்ணலையே. சரி, நீங்கள் ரெட் கார்டை ரிவோக் பண்ணலை, அவரை பயன்படுத்தலையே. இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்டிவாக ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்கள அடித்து அவங்கள காலி பண்ணுறதும், இன்னொருத்தவங்கள செலக்டிவாக நீங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்கள நல்லா ப்ரொமோட் பண்ணி மேலே ஏற்றுறதும் எதுக்காக இந்த செயல்? இப்போது மக்களுடைய வாக்குக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, மக்களுடைய ஓட்டு உரிமையை வந்து இந்த சேனல், இந்த கார்ப்பரேட் நிறுவனம் மதிக்குதா இல்லையா? அப்புறம் எதுக்காக மக்கள் வந்து உங்களுக்கு ஓட் பண்ணுறாங்க? இந்த ஷோவை பார்த்து, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து, லைவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 1 hour எபிசோட் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்விட்டரு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ரிவ்யூ பார்த்து
அவங்களுக்குன்னு ஒரு கண்டஸ்டண்ட்டை பிடிச்சி அந்த கண்டஸ்டன்ட் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு உட்காந்து மெனக்கெட்டு மாங்கன்னு கால் பண்ணுறதுல இருந்து ஆப்பில் ஓட் பண்ணுறதுல இருந்து இது வந்து வேலிடே இல்லை, இதை வந்து நம்ம நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அன்அஃபிஷியலாக எத்தனை வெப்சைட் இருக்கோ, எத்தனை அன்அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓட்டிங் ப்ராசஸ் நடத்துகிறாங்களோ அத்தனை வெப்சைட்டையும் போய் வந்து அவங்களுடைய விருப்ப கண்டஸ்டண்ட்டுக்கு ஓட்டை போட்டு, இது பத்தாதுன்னு ட்விட்டரில் போல் நடத்துவாங்க, அதில் ஓட்டை போடுறது, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போல்ஸ் நடக்கும், அதில் ஓட்டை போடுறது, கமெண்ட்ஸ் மூலமாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து, ஸ்டேட்டஸ் மூலமாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து, தன்னுடைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி தான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், அதில் போட்டு தன்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து இவ்வளோ மெனக்கெட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோவெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வெளியில் மக்களும் தனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சிம்பிளாக ஒரு நம்பரை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பருக்கு வரக்கூடிய ஓட்டுகளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானை இப்போ நீங்கள் மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த 3 நாட்களாக வந்து எத்தனை மக்கள் வந்து ஓட் பண்ணாங்களோ அந்த ஓட்டெல்லாம் திரும்ப வருமா? வராது. இப்போ 3 நாளாக சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, 4வது நாள் அவன் ட்ரையே பண்ண மாட்டான். ஏங்க அவள் தாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க, நம்ம வந்து ஆப்பில் மட்டும் ஓட்டை போட்டு போயிடுவோம்னு ஓட்டை போடுவான். அப்போ இது யாருக்கு லாஸு? யாருக்கான லாஸ்? நேர்மையாக வெற்றி பெறுவது தான் வெற்றி. உடனே திவ்யா வந்து பிஆர் வச்சுருக்கான். பிஆரால் மட்டும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. இந்த கடைசியில் ட்விட்டரில் உட்காந்து கத்துற மாதிரி கத்திட்டு தான் இருக்கணும். பிஆரை வைத்து ஒருத்தர் முன்னேறலாம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அதை செய்ய முடியும். எவ்வளவு தான் பிஆர் வச்சுருந்தாலும் நம்ம அங்கே என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு பொண்ணு அவ்வளோ உழைப்பு போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் சிம்பிளாக வந்து நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து மக்களை வந்து முட்டாளாக தான் ஆக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? எப்பயுமே மக்கள் வந்து முட்டாளாகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஓட்டை போடுவாங்க, அந்த ஓட்டை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஃபினாலே வந்துருச்சு, இன்னும் 4-5 நாளில் ஃபைனல்ஸ் வரப்போகுது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷனில் மக்கள் இருக்கும்போது எப்படியாச்சும் இவங்க ஜெயிச்சிடணும்னு அவங்க ஒரு ஆர்வத்தில், ஒரு பாசத்தில், ஒரு அன்பில், எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து அவங்களோட பங்களிப்பை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் நேர்மையாக ஒரு வாக்கெடுப்பை உங்களால் நடத்த முடியாட்டி தயவு செய்து இந்த ஷோவை நடத்தாதீங்க. இப்போது நான் 2 முறை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன், 2 முறையுமே சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இதை சேனல் கவனத்தில் கொண்டு இதை சரி பண்ணணும். இது ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு நடக்கிற மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய துரோகம். இது ரொம்ப அன்ஃபேர். இது வந்து நியாயமே கிடையாது. இதுக்கு பகிரங்கமாக சேனல் பொறுப்பேற்று இதை சரி செய்யணும். இதை சரி செய்கிற அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படியாச்சும் இதை ரீச் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் வந்து ப்ராப்ளமில் இருக்குது. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் தான் கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுக்கணும். திவ்யா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து எங்கெங்கெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நம்பர் யூஸில் இல்லை அப்படிங்கிறத சேனலுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அப்போ தான் அவன் சரி செய்வான். அது வரைக்கும் தெரியாத மாதிரியே இருந்துப்பான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ மக்களாகிய நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.